அனைவருக்கும் வணக்கம். உள்ளபடியே ரொம்ப ஃபேக்டா சொல்றதா இருந்தா, கருத்தியலே பேசாம ஆட்சியை பிடிச்ச கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அது தமிழக வெற்றிக் கழகம். அவங்க பெரும்பாலும் எங்கேயுமே கருத்தியல் பேசவே இல்லை. ஆனா கோமாளித்தனமாக பேசி பேசி கோமாளித்தனமான செயல்பாடுகள் செஞ்சு செஞ்சு ஆட்சியை இழந்த கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் ஒரு மாஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல கோமாளித்தனமான காரியங்களை பண்ணி, நான் மாஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நடக்க வைக்கிறது, பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது, அந்த குரூப் டான்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆட வைக்கிறது, இந்த மாதிரி கோமாளித்தனமாக சில காரியங்களை செஞ்சு கோமாளித்தனமாக பேசி பேசி ஆட்சியை இழந்த கட்சி எதுன்னு பார்த்தோம்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். சரி, கோமாளித்தனமா பேசி ஆட்சி இழந்துட்டீங்க, இனிமேலாச்சும் அந்த கோமாளித்தனமான செயல்பாடுகளை கொஞ்சம் நிறுத்திக்கிறோமா இல்லையா? ஆனா இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தி கொண்டது மாதிரி தெரியவில்லை. அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைய தினத்துல திருவிக நகர்ல எம்எல்ஏ பல்லவி அவர்கள் இருக்காங்க இல்லையா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏ பல்லவி அவர்கள். சோ அவங்கள இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு, மாஸ் காட்டியதாக நினைத்து கொண்டு மேயர் பிரியாராஜன் அவர்கள் ஒரு சிறுபுளைத்தனமான காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. உள்ளபடியே ரொம்ப ஒரு சிறுபுளைத்தனமான காரியம். நீங்க இந்த அந்நியன் திரைப்படம் பாத்துறீங்களா? அதுல அம்பி விக்ரம் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார்னா சதாவுடைய அம்மா அப்பாட்ட கொண்டு போய் லவ் லெட்டர் கொடுத்துட்டு என்னமோ மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி அப்படியே டேர்ன் பண்ணி ஒரு மாஸ் வாக் நடந்து வருவாரு. அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தோம்னா எதையோ சாதிச்சிட மாதிரி ஒரு மாஸ் வாக் நடந்துவாரு. அந்த மாதிரிதான் மேயர் பிரியாராஜன் அவர்கள் பல்லவி அவர்களை இழிவுபடுத்தியதாக நினைத்து கொண்டு அவங்க அப்படியே புலகாகிதம் அடைஞ்சுக்கு இருக்காங்க. இந்த மாதிரி கோமாளித்தனமான காரியங்களுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது கூப்புல உட்கார்ந்து இருக்குது. சரி, இந்த மாதிரி கோமாளித்தனமான காரியம் பண்ணிட்டாங்களே, இதை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த கொத்தூஸ் இருக்காங்களே, அவங்க கொஞ்சமாச்சு கண்டிக்கணும்ல. இங்க வாமா, சின்ன பிள்ளைத்தனமா நீங்க பண்ணாதீங்க, மேயர் பிரியாராஜன் அவர்களே சின்ன பிள்ளைத்தனமா பண்ணாதீங்க, இது ஒரு புரோட்டோகால் இருக்குது, அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க, எதிரிகளையும் கூட சக மரியாதை அளிப்பதுதான் இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வழக்கம் அப்படின்ற மாதிரியாச்சும் கொஞ்சமாச்சும் ஒரு புத்திமதி சொல்லி இருந்திருக்கணும். ஆனா புத்திமதி சொல்லாம மேற்கொண்டு பிரியாராஜன் அவர்களை ஏத்தி விடுற மாதிரி, ஆகா பிரியாராஜன் வெளுத்து விட்டாரு, மிரட்டி விட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த கொத்தூஸ் அவங்களாவே சமூக வலைத்தளங்கள் எழுதிக்கிட்டு ஃபயர் விட்டுட்டு தெரியுதுங்க. அதுவும் பிரியாராஜன் அவர்கள் சொன்னாங்க பாருங்க, அதாவது இது ஒரு புரோட்டோகால் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தெரியுமா? இதுக்குதான் மேயர் பிரியாராஜன் அவர்களுக்கு கருத்தியல் வகுப்பு எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைத்தளவாசிகள். இப்ப நாமளும் கூட சில பல கேள்விகள் கேட்டுருவோம். சரி, என்ன நடந்துச்சு அப்படின்ற சொல்லிடுவோம். அதாவது சென்னையில இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி, அதாவது திருவிக நகர் தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதிக்குள்ள ஒரு நிகழ்ச்சி. அதுல ஒரு 2 பள்ளிகள் திறக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுல குத்து வழக்கு ஏத்துறாங்க. அப்ப குத்து வழக்கு ஏற்றுகின்ற பொழுது மேயர் பிரியாராஜன் அவர்கள் குத்து வழக்கை ஏத்திடுறாங்க. அவங்க குத்து வழக்கு ஏற்றியதுக்கு பின்பாக பக்கத்துல தாவேக்காவுடைய எம்எல்ஏ இருக்கிறாங்க. சோ தாவேக்காவுடைய எம்எல்ஏட்ட அந்த குத்து வழக்கு ஏத்துவதற்காக அந்த மெழுகுத்திரியை கொடுக்காம என்ன பண்றாங்கன்னா அப்படியே கொஞ்சமா நகட்டி கொண்டு போய், அதாவது பல்லவி அவர்கள்ட்ட மெழுகுத்திரியை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொண்டு போய் அப்படியே வேறல்ட்ட கொடுத்துறாங்க. அதாவது என்னன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணிருக்காங்கன்னா, நான் பல்லவி அவர்கள் இழிவுபடுத்தினேன் அப்படின்ற மாதிரி அவங்களாவே மாஸ் காட்டின மாதிரி உணர்ந்துக்கிறாங்க. சோ என்ன பண்றாங்கன்னா பத்திரிகையாளர்கள் இவங்ககிட்ட கேட்கறாங்க, மேயர் பிரியாராஜன் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, நீங்க ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல நான் எதுவும் பண்ணலையே, நான் ஆஸ் பர் புரோட்டோகால் அடிப்படையில தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி மேயர் பிரியாராஜன் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு பதில் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தாங்க நமக்கு பயங்கரமான முரண்பாடு. புரோட்டோகால்னா ஆக்சுவலா என்ன? இல்ல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அத பல்லவி அவர்கள்ட்ட நீங்க கேண்டீன்ல கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு, தாவேக்காவுடைய எம்எல்ஏ இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க. இதான ஃபேக்ட். இப்ப புரோட்டோகால்னா என்ன? முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய கார் வருது, அதுல படிக்கட்டுல தொத்திக்கிட்டு வர்றது பேர் தான் புரோட்டோகாலா? நீங்க தொத்திக்கிட்டு வந்தீங்க. சென்னை சிட்டியினுடைய ஒட்டுமொத்த மேயர் யாருன்னு பார்த்தோம்னா அது மேயர் பிரியாராஜன் அவர்கள். உள்ளாட்சி அமைப்பினுடைய ஹெட் நீங்க தான். ஆனா உள்ளாட்சி அமைப்பினுடைய ஹெட்டா என்னைக்காச்சும் நடந்திருக்கிறீங்களா? முழுக்க முழுக்க சேகர் பாபு அவர்கள் தான் அந்த சென்னை சிட்டியினுடைய தலைவர் மாதிரியே தெரிஞ்சுக்கிருந்தாரு. சோ அப்ப எங்க போச்சு இந்த புரோட்டோகால்? இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சிய நீங்க குத்து வழக்கு ஏத்தி தொடங்கி வச்சிருக்கிறீங்க? சேகர் பாபு அவர்கள் தான் எல்லா நிகழ்ச்சியுமே முதன்மைப்படுவாரு. இத்தனைக்கும் சேகர் பாபு அவர்கள் ஒரு அறநிலையத்துறை அமைச்சர். அறநிலையத்துறை அமைச்சருக்கும் இங்க உள்ளாட்சி அமைப்புகள்ல நீங்கள் கொண்டு வருகின்ற திட்டத்திற்கும் அவரை முதன்மைப்படுத்துவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தெரியல. அப்ப இது என்ன வகையான ஒரு புரோட்டோகால்? என்ன வகையான புரோட்டோகால்? நீங்க உள்ளபடியே பட்டியல் சமுதாய மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
அதாவது ஒரு அடிமைக்கு அவன் முதல்ல அடிமை என்பதனை உணர்த்துன்னு இருக்காரு. நீங்க சாதாரண அந்த மேயர் பதவிக்கு வரல, சாதாரணமா வரல. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படையில உள்ளாட்சி அமைப்புகள்ல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி பிசிக நிறுவனர் திருமாவர்கள் ஒரு கேஸ் போட்டாரு. கேஸ் போட்டு அதன் அடிப்படையில தீர்ப்பு வந்துச்சு. சோ இந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா மேயரா இருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு சும்மா மேயர் உட்கார வச்சு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே ஒரு குவாலிபிகேஷனே இல்லாதவங்களை மேயரா சும்மா உட்கார வச்சு நினைச்சுக்கிறீங்களா? சமூக நீதி நட்டமா நிப்பாட்டுன்ற பேர்ல உங்களை நிப்பாட்டி வச்சு நினைச்சீங்களா? அப்படி கிடையாது. அண்ணன் திருமாவர்கள் போட்ட வழக்கு. அப்போ ஒட்டுமொத்த பட்டியல் சமுதாய மக்களுடைய உணர்வுடைய வெளிப்பாடாகத்தான் நீங்க அந்த இடத்துல மேயர் பதவியில் இருந்திருக்கீங்க. ஆனா தான் ஒரு அடிமையாக இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பதை உணராமலே இத்தனை ஆண்டு காலமா நீங்க அடிமையா செயல்பட்டு இருக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க பட்டியல் சமுதாய மக்களை ஒட்டுமொத்த இழிவுபடுத்துவதற்கு சமம் இது. அவன் கஷ்டப்பட்டு சமூக வலைத்தளங்கள்ல பேசி கிடைக்கிற அத்தனை மேடைகளிலும் பேசி 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 வாங்கி தந்த உரிமைய நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு அடிமை, அது திமுகவுடைய கொத்தடிமை அப்படின்ற மாதிரி பிரகடனப்படுத்தும் விதமா தான் இருந்துக்கிறீங்க. அப்ப நீங்க புரோட்டோகாலை பத்தி பேசுறீங்க. அதனால இவங்க இது மட்டும் கிடையாது, நம்ம மதுரை மாவட்டத்துல கூட சில பல காரியங்கள் நடந்துச்சு. ஜல்லிக்கட்டுக்கு வந்த கலெக்டர் இருக்காங்க தெரியுமா, கலெக்டர் அவர்களை உதயநிதியுடைய மகனுக்கு இடம் கொடுக்கணுன்ற காரணத்துக்காக எந்திரிக்க சொன்னாங்க. அந்த மாதிரி காரியங்கள் நடந்துச்சு. அப்ப இது என்ன வகையான புரோட்டோகால்ல வரும்? அப்ப திமுக என்று சொல்லப்படுகின்ற கட்சி கருத்தியலை பேசி பேசி வளர்ந்த கட்சி. ஆனா முத்தமிழர் கலைஞர்களுக்கு பின்பாக திமுக என்று சொல்லப்படுகின்ற கட்சி கோமாளித்தனமான காரியங்களை பண்ணியே தற்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதான் ஃபேக்ட். முன்னாள் முதலமைச்சர் வர்றப்ப என்ன பண்றாங்க, முன்னாடி குரூப் டான்ஸ் ஆட வைக்கிறது, அவரும் கை தட்டுறது. சரி, மக்கள் எல்லாம் மாசா இருக்கிறாங்க, கிளாஸா இருக்கிறாங்க, நம்ம பயங்கரமா வரவேற்பு கொடுக்குறாங்க. அது குரூப் டான்சர் என்று தெரியாம கூட அவர் என்ன பண்றாருன்னா இத்தனை ஆண்டு காலமா நம்பிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. குரூப் டான்ஸர் தான் ஆடுறாங்க என்பது கூட தெரியாம. அதே மாதிரி பார்த்தோம்னா அலும்ப பார்த்தவே கொப்பையும் விசில கேட்டவே அப்படின்ற மாதிரி பாட்டு போட்டு ஆட வைக்கிறது. இவரு என்னன்னா மக்கள் எல்லாம் ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி கோமாளித்தனமான காரியங்கள் பண்ணியே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இழந்திருக்கின்றது. சோ இனி வரப்போகும் காலங்கள்ல நீங்க உள்ளபடி தர்க்க ரீதியா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? தர்க்க ரீதியா எதிர்ப்பு தெரிவிங்க. தமிழக வெட்டுகளத்தினுடைய ஆட்சி நடைபெறுகின்ற குற்றச்சாட்டுகள் நீங்க அடுக்குறீங்களா? தாராளமா அடுக்குங்க. அடுக்கி அதன் மூலமாக அரசியல் பண்ணுங்க. அதை விட்டு இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான காரியம், நான் ஒரு மாஸ்க் காட்டிட்டேன் அப்படின்ற பேர்ல நீங்க அப்படியே மாஸ்க் காட்டியதா உணர்ந்து கொண்டு கேண்டீன்ல பக்கத்துல இருக்கிற எம்எல்ஏ கொடுக்காம அங்கிட்டு தள்ளி கொடுக்கறது, இதெல்லாம் இந்த மாதிரி கோமாளித்தனமான காரியங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஆண்டாண்டு காலத்துக்கு நீங்க இந்த மக்கள்ல இருந்து அந்நியப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் எழும்ப முடியாது. சோ அதனால இந்த மாதிரி சில்லறத்தனமான காரியத்தை பண்ணாம மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான விடயங்களை பண்ணுங்க என்பதை கூறிக்கொண்டு, சோ புரோட்டோகால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க என்பதை கூறிக்கொண்டு, கற்பை ஒன்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.